மாவட்டம் ஆனந்த தாண்டவபுரம் மெயின் ரோடு கழுகனி முட்டத்தில் எழுந்தருளியிருக்கும் மயிலை மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்திரா ஸ்ரீ சாய்பாபா ஸ்ரீ மகாவராகி ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைத்து புனித நீர் அடங்கிய கடங்களை வைத்து கடந்த 27ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று பூர்ணாகதி செய்விக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து மேளதாளத்துடன் சென்று கோபுர கும்பத்தை அடைந்தனர். பின்னர் வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் ஓத கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் அடுத்த காளிப்பட்டி கந்தசாமி கோவிலில் தைப்பூச தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. சேலம் நாமக்கல் மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோவிலில் வருடந்தோறும் தைப்பூச நாளன்று தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடப்பது வழக்கம். அதன்படி நேற்று பகல் 1 மணிக்கு கொடியேற்ற அபிஷேகம் நடந்தது. மாலை 6:30 மணிக்கு கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. பின்னர் வேல் மயில் கொண்ட திருக்கொடி கோவில் முன் அமைக்கப்பட்டுள்ள திருக்கொடி கம்பத்தில் அரோரா கோஷத்துடன் ஏற்றப்பட்டது. பின்னர் தீப தூப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுவாமி தினமும் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலாவும் முக்கிய நிகழ்வாக 31ஆம் தேதி திரு கல்யாணமும், பிப்ரவரி 1ஆம் தேதி திருத்தேர்கோவிலை சுற்றி வடம்பிடித்து இழுக்கப்படும். 4ஆம் தேதி வசந்த விழாவுடன் விழா நிறைவடைகிறது. தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் குமரிபாளையம் கிராமத்தில் உள்ள சின்னத்தம்பிபாளையம், மாமரத்துப்பட்டி, தண்ணீர் பந்தல் ஊர்களில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ நவசக்தி விநாயகர், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ செல்லாண்டியம்மன், ஸ்ரீ நவகிரகங்கள், ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ அன்ன காமாட்சி, ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா நேற்று புதன்கிழமை காலை 9:05 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் மிக விமர்சையாக நடைபெற்றன. அதற்காக இன்று மோகனூர் காவிரி ஆற்றிலிருந்து ஊர் பொதுமக்கள் சார்பாக தீர்த்தம் எடுத்து வரும் நிகழ்வு மிக கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு யாக வேள்விகள் நிறைவுற்று கடப்புறப்பாடு துவங்கி திருக்கோவிலை சுற்றி வந்து திருக்கோவில் மேல் அமைக்கப்பட்டுள்ள புனித கலசத்தில் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா விமர்சையாக அனைத்து தெய்வங்களுக்கும் நடைபெற்றன. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வருகை புரிந்த பக்தர்களுக்கு கோவில் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் நகர் திருச்சி சாலை இந்திரா நகரில் உள்ள ஸ்ரீ சாய்தத்தா பிருந்தாவன் சாய்பாபா ஆலயத்தில் தை மாத குரு வியாழக்கிழமை தினத்தினை முன்னிட்டு இங்குள்ள பாபாவிற்கு காலையில் பால், தயிர், மஞ்சள் அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின் வண்ண நறுமலர்கள் கொண்டு பாபா பாதத்தில் புஷ்பாஞ்சலி சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் நிறைவாக மகா மங்களாரத்தி காண்பிக்கப்பட்டது. பின் பக்தர்கள் வரிசையில் நின்று பாபாவை தரிசனம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர். வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கலையூர்கா புத்தனேந்தல் கிராமத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு அரசு மகன் சிவகாளி, சப்த கன்னிகள், அரவான் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு வருஷாபிஷேக விழாவானது சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு யாகசாலை நடைபெற்றது. பின்னர் பூர்ணாகதியும் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்தவாறு கோவிலை வலம் வந்து மூலவர் அரசு மகனுக்கு புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. பின் பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து கற்பூர அரத்தி, மங்கள தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மலர் மாலைகளால் விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த அரச மகனை பலரும் மனமுருகி வழிபாடு செய்தனர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கலையூர்கா புத்தனேந்தல், கருங்குளம், திணைக்குளம், வெங்கிட்டன்குறிச்சி, கீழக்கன்னிச்சேரி கோவில் குடிமக்கள், கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதனையடுத்து அந்த பகுதி மக்கள் தங்கள் குலதெய்வங்களை பற்றி கூறும்போது
தங்கள் முன்னோர்களை பூஜை பொருட்கள் வாங்க இந்த அரச மகன் அழைத்து சென்றதாகவும், இறைப்பானை கொண்டு இரவு நேரத்தில் விவசாய நிலங்களில் தண்ணீர் பாய்ந்து கிடக்கும் அதிசயங்களும் இந்த அரச மகன் நிகழ்த்தியுள்ளார் என கூறினர். மேலும் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பெண்கள் கண்களில் நீர் பெருக மனமுருகியும் அருள் வந்து ஆடியும் வழிபாடு செய்தனர்.